தம்பிங்களா, சேல்ஸ்லயும் சரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் சரி பீப்புள் வந்து தோக்கிறது இல்லை. 90% பீப்புள் கிவ் அப் பண்ணுவாங்க, குவிட் பண்ணிடுவாங்க, விட்டு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு வரும், எகைன்ஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை, நோட்டீஸ் கொடுக்கறது அவன் வேணான்னு சொல்லுவான், மார்க்கெட்டிங்கு சேல்ஸ் எல்லாம் நாய் பொழப்பு, ஐடி தான் நல்ல பொழப்பு, நல்ல பிஸ்னஸ், சாரி நல்ல வேலை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா ஐடி இண்டஸ்ட்ரிலாம் சன்செட் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. டிசிஎஸ்ல 12,000 பேரை தூக்கிட்டாங்க. ஏன்னா அது சன்செட் இண்டஸ்ட்ரி. சேல்ஸுங்கிறது மார்க்கெட்டிங்கிறது எவர் கிரீன், எப்பவுமே உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன் விட்டுட்டு போறாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபேமிலியில அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு ரீசன் என்னன்னா ஊர்ல இருக்கிறவங்க பூரா தூட்டுருவான், கேலி கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு பொழப்பா, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், நான் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்கள நெகட்டிவா பேசுவாங்க. ஸோ இது ரெண்டாவது காரணம். இந்த ஃபர்ஸ்ட் காரணத்திலேயே பாதி பேருக்கு மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிரும், விட்டுட்டு ஓடு பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து ஊர்ல இருக்கிறவங்கலாம் அகெயின்ஸ்ட் பண்ணுவானா, சுத்தம். இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது கண்டிஷன் என்ன ஆகும்னா இவங்களுக்கே ஒரு டவுட் ஆகி போயிடும். ஐயோ நம்ம தெரியாம இதுல வந்துட்ட மாட்டேங்குது, நம்ம எல்லாம் வேற ஏதாவது பார்ப்போம், ஒரு வேலைக்கு போயிடுவோம்னா அது ஒரு ஃபிக்ஸட் இன்கம், ஃபிக்ஸட் ஜாப். ஏன்னா அங்க வந்து நீங்க டைம் கொடுப்பீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைப்பீங்க, அதுக்கு தகுந்த பணம் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரிசல்ட் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது. எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி. உலகமே இன்னைக்கு சேல்ஸ் தான், மார்க்கெட்டிங் தான். ஒரு பொருளில் கஸ்டமர் நீடு ரெண்டு மேட்ச் ஆக நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ இந்த 3 காரணத்துல தான் பீப்புள் விட்டுட்டு வெளியில போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து ஊர்ல இருக்கிறவன், சொந்தக்காரன், பந்தக்காரன், நண்பர்கள் வட்டாரம், கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் எல்லாம் எகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவது நமக்கே டவுட் ஆயிரும். ஸோ 90% பீப்புள் இதில் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மீதி 10% பீப்புள் தான் சர்வைவ் ஆகிறவங்க, சக்ஸஸ் ஆகிறவங்க, அதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்ல போறவங்கலாம் வந்துட்டு அந்த 10% தான். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் பிடிச்சிருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் சொல்ற கண்டிஷனுக்கு உட்பட்டு உழைக்க தயாரா இருந்து டிசிப்ளின் ஃபார்ம் பண்ணி சொல்றதை கேட்க தயாரா இருந்தீங்கன்னாக்கா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னால முடியும்.